ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இனி வரும் காலங்களில் வங்கியில் பர்சனல் லோன் எடுப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சிவில் ஸ்கோரில் பெரிய மாற்றம் கொண்டு வர போகிறதா ஆர்பிஐ ஒரு புதிய விதியை கொண்டு வந்திருக்காங்க. இது சம்மந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வங்கியில் தனிநபர் கடன் வாங்க போகிறீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதிய தனிநபர் கடன் விதிகளை ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது. இனி தனிநபர் கடன் வாங்குவது என்பது சிரமமாக இருக்கும் என ஆர்பிஐ தரப்பிலும் சொல்லப்படுது. அதாவது பர்சனல் லோன் எடுப்பதை இந்த நடவடிக்கை கடினமாக்குகிறது. ஜனவரி 1, 2025 முதல் வங்கிகள் சிபில் ஸ்கோரின் அறிக்கைகளை 30 நாட்களுக்குள் ஒரு முறைக்கு பதிலாக 15 நாட்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும். இதன் மூலம் கடன் வழங்குபவர்கள் கடன் வாங்குபவர்களின் நிதிநிலையை நிகழ்நேரத்தில் மதிப்பீடு செய்யலாம். அதாவது துல்லியமாக சிவில் ஸ்கோரை கணக்கிட முடியும். இந்த நடவடிக்கையானது அதிக அந்நிய செலாவணி மற்றும் கடனை திருப்பி செலுத்துவதில் நடக்கும் முறைகேடுகளை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கடன் வாங்குபவர்கள் இனி 2 வாரங்களுக்கு ஒரு முறை நல்ல கிரெடிட் ஸ்கோரை பராமரிக்க வேண்டும். அப்போது மட்டுமே அவர்களுக்கு பர்சனல் லோன் கிடைக்கும். மாத தொடக்கத்தில் ஏதாவது தவறு செய்தால் அது அடுத்த மாதம் உள்ள சிவில் ஸ்கோரில் பிரதிபலிக்கலாம். 2 வாரங்களிலேயே பிரதிபலிக்கலாம். இன்னொரு பக்கம் இந்திய ரிசர்வ் வங்கி இஎம்ஐ செலுத்துவதில் புதிய விதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. மாதாந்திர தவணை மூலம் கடனை திருப்பி செலுத்துவர்களுக்கு குறிப்பிடத்தக்க மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய விதிகள் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் கடன் வாங்குபவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் வழிவகுக்குது. வீட்டு கடன்கள், கார் கடன்கள் மற்றும் தனிநபர் கடன்கள் மீதான எதிர்பாராத மாற்றங்களை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. சமீப காலங்களில் பல கடன் வாங்குபவர்களில் திடீர் இஎம்ஐ அதிகரிப்புகள், இஎம்ஐ செலுத்துவதற்கான கால நீட்டிப்புகள் மற்றும் தெளிவற்ற கடன் விதிமுறைகள் போன்ற சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளனர். அதாவது நீங்கள் 10,000 இஎம்ஐ கட்டி வந்துள்ளீர்கள் என்றால் திடீரென உங்கள் வங்கியில் இனி 15,000 கட்ட வேண்டும் என்று சொல்லலாம். அல்லது 1 வருடம் இஎம்ஐயை இனி 1.5 வருடம் என்று கூட உயர்த்தலாம். இதை தடுக்கவே புதிய ரிசர்வ் வங்கி விதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. கடன் வாங்குபவர்களை இதுபோன்ற எதிர்பாராத மாற்றங்களிலிருந்து பாதுகாக்கவும் வகையில் விதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. ரிசர்வ் வங்கியின் புதிய வழிகாட்டுதலின்படி முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. கடன் திருப்பி செலுத்தும் விதிகளில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கடன் வாங்குபவர்கள் கடன் காலத்தை அதிகரிப்பதற்கு முன் கடனாளியின் ஒப்புதலை பெற வேண்டும். வட்டி விகித உயர்வு காரணமாக இஎம்ஐ அல்லது காலவரையிலும் ஏதேனும் மாற்றம் இருந்தால் தெளிவாக தெரிவிக்க வேண்டும். கடன் வாங்குபவர்கள் கடன் வாங்குவதற்கு முன் முழுமையான கடன் விவரங்களுடன் ஒரு முக்கிய உண்மை அறிக்கையை, அதாவது கேஎஃப்எஸ் பெற வேண்டும். கடன் வாங்குபவர்கள் ஒப்புதல் இல்லாமல் தானியங்கி இஎம்ஐ அதிகரிப்பு அல்லது கால நீட்டிப்புகள் செய்ய அனுமதி இல்லை. முன்கூட்டியே செலுத்தும் கட்டணங்கள் இன்னும் வெளிப்படையாக வேண்டும். கடன் அறிக்கைகளில் வட்டி மற்றும் மற்ற விதிகள் பற்றிய விவரங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். முன்பு வங்கிகள் உங்கள் இஎம்ஐயை அதிகரிக்கலாம் அல்லது உங்களிடம் கேட்காமலேயே உங்கள் கடன் காலத்தை நீட்டிக்கலாம். இப்போது கடன் வாங்குபவர்கள் இதில் முழு கட்டுப்பாட்டை கொண்டுள்ளனர். அவர்களை கேட்காமல் எதுவும் செய்ய முடியாது. கடன் வாங்கும்போது வழங்கப்படும் முக்கிய உண்மை அறிக்கை இப்போது அனைத்து கடன்களுக்கும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கடன் தொகை எவ்வளவு, அனுமதிக்கப்பட்ட வட்டி விகிதம் எவ்வளவு, கடன் காலம் மற்றும் இஎம்ஐ விவரங்கள் என்ன, வட்டி விகிதம் என்ன, கடனுக்கான மொத்த செலவு என்ன, எவ்வளவு, மற்ற அனைத்து கட்டணங்கள் குறித்த விவரங்கள் குறிப்பாக இதில் இடம்பெற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக நீங்கள் கடன் வாங்கி உள்ள வங்கிகளில் ஆலோசனைகளை பெற முடியும். சமீப காலங்களில் பல கடன் வாங்குபவர்கள் திடீர் இஎம்ஐ அதிகரிப்புகள், இஎம்ஐ செலுத்துவதற்கான கால நீட்டிப்புகள் மற்றும் தெளிவற்ற கடன் விதிமுறைகள் போன்ற சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளனர். இனி அது போன்ற பிரச்சனைகள் இருக்காது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஒரு அறிவிப்பானது வங்கிகளில் கடன் வாங்கக்கூடிய மக்களுக்கு மிகுந்த ஒரு பாதுகாப்பான ஒரு அறிவிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வங்கிகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லோன் வாங்க போகிறீங்கனாக்கா கண்டிப்பாக சிவில் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க. இந்த சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில், ஒரு லெவலில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு லோன் உடனடியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இஎம்ஐ வசதி கூட அவங்க கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு சிவில் ஸ்கோர் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்ககிட்ட நீங்கள் ஈஸியாக இஎம்ஐ கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமானது ஆல்ரெடி ஜனவரி 1, 2025 முதல் வங்கிகளில் இந்த ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வங்கிகளில் நீங்கள் கடன் வாங்குறதுக்கு கண்டிப்பாக சிவில் ஸ்கோர் தேவைப்படும். ஸோ அதை கட்டாயமாக்கியிருக்காங்க இந்த அறிவிப்பு மூலிமா. ஸோ இந்த புதிய விதி பார்த்தீங்கன்னாக்கா இனி ஒரு காலங்களில் நீங்கள் ஒரு வருஷத்தில் சிவில் ஸ்கோரு ஒரு மாதம் ஒரு டைம் செக் பண்ணால் போதும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 15 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் சிவில் ஸ்கோர் செக் பண்ணணும். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிவில் ஸ்கோர், மக்களுடைய சிவில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத உடனடியாக கணக்கு போட்டு பார்த்துக்க முடியும் அப்படின்றதால இது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு புதிய விதியானது ஜனவரி 1, 2025 முதல் அமலுக்கு வந்துள்ளது. ஸோ இந்த விதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல பயனுள்ள வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோ செஞ்சுக்கலாம். அதுவரை மனிதரை மதிப்போம், மனிதரை காப்போம். நன்றி.